வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி. இன்றைக்கி வெள்ளை சுண்டக்கடலை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி வெங்காயம் 4 தக்காளியை வணக்கி இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் குழம்புத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொண்டக்கடலை, கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், அது கூட புளியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி தழை சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்தால் குழம்பு ரெடி. அதுக்கு மேட்சாக நான் வெங்காய பக்கோடா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சுட சுட சாப்பாட்டில் சுண்டக்கடலை குழம்பு, வெங்காய பக்கோடா வச்சு சாப்பிட வேண்டியதான். இது எங்களோட சிம்பிளான லஞ்ச் மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.